சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு கிறிஷ நம்ம இனிமே விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை குழந்தைகளை காப்பாத்துக்க கூட்டிட்டு போறாங்க. மீனா இருந்துட்டு என்ன விஷயமா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாம் நல்ல விஷயமா தான் நான் இங்க வந்திருக்கேன், உள்ள வா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. எங்ககிட்ட ஒரு பையன் இருக்கான், அவனை எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதே மாதிரி அவனுக்கும் எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் தான் இருக்கான், ஆனால் அவனை மறுபடி நாங்கள் தத்து எடுத்துக்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் என் கூட வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு முத்துவை கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறாங்க. என்னாச்சு மீனா, உனக்கு இதில் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாரை கேட்டு கிறிஷை தத்தெடுக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி விஷயமா பேசினது உண்டு தானே, அதெல்லாம் அப்போ. ஆனால் இப்போ நீங்கள் யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? இங்கே பாருங்க, கிறிஷை தத்தெடுக்கிற விருப்பம் எனக்கு கிடையாது. அவன் மேலே நீயும் பாசமாக தானே இருக்க, பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவன் நம்ம வீட்டு பையங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் நம்ம வீட்டு பையன்தான், நீ சொல்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஆனால் முறைப்படி நம்ம வீட்டு பையனாக மாறணும், அதனால தான் தத்து எடுக்கலான்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, அவன் நம்ம வீட்டு பையன், தத்து எடுக்கக்கூடாது, நான் அதுக்கான காரணமும் இப்போதைக்கு என்னை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க. முத்து இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இனிமேலாச்சும் முத்துக்கிட்ட மீனா உண்மையை சொல்ல போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.